உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் எந்த கட்சிக்காரனாக இருங்க, யாரானா இருங்க, நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போது எலெக்ஷன் நடக்க போகுது, எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னே நடந்த 5 வருஷத்துக்கான விஷயங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னே நடந்த 5 வருஷம் நிகழ்வுகள் எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னே நடந்த 5 வருஷம் நிகழ்வுகள் எடுத்து பாருங்கள். 15 வருஷத்துக்கு முன்னே நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் பாருங்கள். நம்ம ஸ்கூல் கிட்ஸ் இப்போ வந்து காலேஜ் கிட்ஸாக மாதிரி இப்போ வந்து ஓட்டு போகிற எலெக்ஷன் நேரம் வந்துட்டீங்க நீங்கள். ஸோ நீங்கள் கரெக்டு தான், நம்ம வந்து சினிமாவை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ சினிமா சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி நான் அதை குறை சொல்ல வரல. நம்ம அவங்களுக்கு எதிரிலாம் இல்லை. திராவிடம், ஆரியம் யார் பேசினாலும் கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு எதிரி. நம்ம அதை பற்றி அதில் மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு பேசுவோம். இன்னும் ஒரு விஷயம்னா, நீங்களே ஏன் இதை தெரிஞ்சுக்கணும், ஏன் அரசியலை பற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு இனம் பெரிய அளவில் வீழ்ச்சி சந்திச்சுது, அழிஞ்சுது. அந்த இனத்தினுடைய இடத்துலேருந்து திரும்பவும் கொதிச்சு எழுந்து இன்றைக்கி வரைக்கும் 15 வருஷமாக யார் பேசிகிட்டு இருக்கா அந்த இனத்துக்காக? அந்த இனம் வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ் இனம் தான். தமிழ் இனம் வீழ்ந்த இடத்துலேருந்து திரும்பவும் எழுந்து இந்த 15 வருஷத்துக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறது யார்? தமிழர்களுக்காக பேசப்படுகிறவர்கள் யார்? அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு செகண்ட் இந்த 5 வருஷத்தில் யார் யார் என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, நம்ம யாருக்கு ஆதரவு தரலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் எடுத்திருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம். நாம் தமிழ் சார்பாக என்னென்ன நிகழ்வுகள் எடுத்திருக்காங்க நான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் புது வாக்காளர்கள் தம்பிகள் யாராக இருந்தாலும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் தாராளமாக பேசுங்க. இவங்க நடத்தின நிகழ்வுகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய போராட்டங்கள். சக ஒரு மனிதனாக மதிக்காத இந்த சமுதாயத்தில், எங்கள் ஆணவ படுகொலைகள் நடக்கப்படுகின்ற இந்த சமுதாயத்தில் துணிஞ்சு குரல் கொடுக்குற நபர் யார்? எந்த கட்சிக்காரர்? பாருங்கள், அலசி பாருங்கள். அதே மாதிரி அனைத்து சமுதாயினருக்கும் சமூக நீதியாக இடப்பங்களிப்பு செய்து எல்லாரையும் வேட்பாளராக யார் நிறுத்தப் போகிறார்கள்